ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பூங்குடிஸ் சேனல். இன்றைக்கி நாம் குழந்தைகள்லேருந்து பெரியவங்கள் வர அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய பேரிச்சம்பழத்திலிருந்து ஒரு சூப் செய்ய போகிறோம். இந்த பேரிச்சம்பழத்தில் ஏராளமான நன்மைகள் உள்ளன. இரும்பு சத்து அதிகம் உள்ள பேரிச்சம்பழம் நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது. விட்டமின் மற்றும் மினரல் நிறைந்த இந்த பழம் நரம்பு தளர்ச்சியை போக்கும். புரதச்சத்து, நார்ச்சத்து, கால்சியம் உள்ளிட்ட சத்துக்கள் நிரம்பியுள்ள பேரிச்சம்பழம் புற்றுநோய் வராமல் தடுக்கும். இந்த பேரிச்சம்பழ சூப் செய்கிறதுக்கு 5 பேரிச்சம்பழத்தை கொட்டையை எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 பச்சை மிளகாய், 2 மிளகு, 1 கப்பு வெள்ளரிக்காயை தோலை சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் 1 கப் கேரட்டையும் தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவிய தேங்காய். இது எல்லாத்தையும் நாம் ஃபஸ்ட்டு மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இதோட நம்ம புதினா இலை சேர்த்தாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி புதினா சேர்க்கலை. உங்கள்கிட்ட புதினா இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சாச்சு. இப்போது இந்த பேஸ்ட்டை அப்படியே நம்ம ஒரு ஃபில்டரில் வடிகட்டலாம். அப்படியே வடிகட்டினீங்கன்னா வடியாது. 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். முதல்ல 1 டம்ளர் தண்ணி சேர்த்து இதோட ஜூஸ் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். திரும்ப இன்னொரு டம்ளர் தண்ணி சேர்த்து சாறு எடுத்துக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக சாறு எடுத்துக்கோங்க. இப்போது இதை அப்படியே அடுப்பில் சூடு பண்ணலாம். நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டு இறக்கிடலாம். இப்போது சூப் ரெடி ஆகிருச்சு. இதுக்கு பொடியாக ஒரு பேரிச்சம்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை வச்சுருக்கிறேன். நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இதில் நம்ம உப்பு எதுவும் சேர்க்கலை, மிளகு சீரகமும் சேர்க்கலை. தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. சேர்க்காமலே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அரைச்ச விழுதுலேருந்து 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பேரிச்சம்பழத்தையும் கொத்தமல்லி இலையையும் சேர்த்து பரிமாறலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இது வரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.